ஜெபம் செய்ய கடவோம். ஆசைவாடோ ஆவியே தூய்மையே ஆவியே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கிருக்கும் எல்லாருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுள் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நல்ல விதமாக இம்மட்டுமாக பாதுகாத்து வழிநடத்தி வந்து இந்த கடந்த 7 மாதங்கள் அளவும் நம்மை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்தார். நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கும்படியாக கிருபை செய்தார். அதே போல இந்த கொள்ளை நோயான இந்த கொரோனா என்கின்றதான இந்த கொள்ளை நோயின் மத்தியிலே ஆண்டவருடைய கிருபை நம்மோடு இருந்தது. ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். நாம் செல்கின்ற இடங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய துணைக்கரம் நம்மோடு இருந்தது. அதற்காக நாம் ஒவ்வொருவரும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்டதான காரியங்கள் வழியாக இன்னும் அதிகமாக நம்ம தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். தென்னிந்திய திருச்சபை இந்த நாள் சிந்தனைக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டதான தலைப்பு மிஷன் காட்ஸ் பிளான். அருட்பணி ஆற்றுவது கடவுளின் திட்டம். அருட்பணி கடவுளின் திட்டம் என்றதான தலைப்பை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிஷன் என்கின்றதான இந்த வார்த்தை லத்தீன் மொழி மிஷியோடை என்கின்றதான இந்த வார்த்தையிலிருந்து உருவானதுதான் மிஷன். இன்றைக்கு இந்த வார்த்தையை எல்லா மதத்தினரும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நான் மதுரையில் இருந்ததான தமிழ்நாடு இறையியல் கல்லூரி அந்த பகுதியிலே மதுரை மிஷன் ஹாஸ்பிட்டல் என்கின்றதான இந்த ஹாஸ்பிட்டல் வரும். இப்படி போன்ற அநேக மிஷன் நிறுவனங்கள், இது போன்ற சமூக தொண்டு நிறுவனங்கள், இப்படி எல்லாரும் இந்த மிஷன் என்கின்றதான இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இதற்கு பணி என்கின்றதான சொல் பயன்படுத்தலாம். மிஷன் என்றால் பணி என்றதான சொல்லை நாம் பயன்படுத்தலாம். ஆனால் நாம் கிறிஸ்துவத்திலே செய்யப்படுகின்றதான இந்த பணிக்கு, இந்த வார்த்தைக்கு நாம் மொழியாக்கம் செய்யும் பொழுது அருட்பணி என்று சொல்லுவார்கள். ஏன் இது அருட்பணி என்று சொல்லப்படுகிறது என்றால், இது கடவுளுடைய அருளினால் செய்யப்படுகிற ஒரு செயலாக இருப்பதினாலே இது அருட்பணி என்று சொல்லப்படுகிறது. கடவுளுடைய அருளினால் செய்யப்படுகிற அந்த பணி அது அருட்பணி. இந்த பணியை யாரோ ஒருவர்தான் அப்படி செய்ய வேண்டும். அங்கே மாட்டின இந்த ஆயர்களுடைய கடமை எவ்வளவு தூரம் இந்த ஆயர்கள் இப்படிப்பட்டவர்கள் இந்த நற்செய்தியை அறிவித்தார்கள் என்றதெல்லாம் ஒரு சிலர்கள் கேள்வி கேட்பாங்க.
அது அவர்களுக்கு உரியதல்ல. இந்த ஜோல்னா பைய மாட்டிட்டு வட இந்திய தேசத்திற்கு போய் திருமறையை சுமந்து அந்த பகுதிகளிலே, அப்படிப்பட்டதான இடங்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து அவர்களை ரட்சிக்க வைத்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய கட்டளை மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான இயேசுவினுடைய கட்டளை, அதை நான் செய்து வருகிறேன். பட்டது ஆகிய நான் தான் உன்னதமானவர் என்று என்பதல்ல. இது இருந்த இடங்களிலே இருந்து, நாம் செய்யும் பணித்தலங்களிலே இருந்து நாம் செய்ய வேண்டிய ஒரு பணி. எங்கோ செல்ல வேண்டும் என்பது அல்ல. இது நம்முடைய வாழ்க்கையின் ஊடாக அனுதினமும் செய்ய வேண்டிய பணி. நம்முடைய வியாபார ஸ்தலங்களிலே இருந்து நம்மை சந்திக்கிற வருகிற நபர்களிடத்திலே அறிவிக்க வேண்டிய பணி. அது மட்டுமல்லாதபடி நாம் செல்கின்ற இடங்கள், பார்க்கிற மனிதர்கள், அவர்களிடத்திலே சொல்ல வேண்டிய பணி. இல்லத்தரசிகளாக நாங்கள் இருக்கிறோம், இல்லத்திலே இருக்கிறோம். நாங்கள் யாரிடத்திலே சொல்லுவது? இல்லத்திலே இருந்து, இல்லத்தரசியாயிருந்து இல்லத்தின் பணிகளை மேற்கொள்வது. ஆண்டவருக்கான சித்தத்தை நிறைவேற்றுவது. இது ஒரு குறிப்பிட்ட ஜனக்கூட்டத்தின் மக்கள் மத்தியில் மாத்திரம் விழுந்ததல்ல. இந்த அருட்பணி இல்லை என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்றுதான இயேசுவினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிற இந்த பணி கிறிஸ்தவர்களாகிய நம் அனைவர் மீதும் விழுந்த கடமையாயிருக்கிறது. நம் அனைவர் மீதும் விழுந்த கடமை. நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபர்களிடத்திலும் நாம் செய்ய வேண்டிய பணியாயிருக்கிறது. இதுதான் மிஷன் பணி, அருட்பணி. இது ஆண்டவருடைய திட்டப்பணி. இந்த பணி நம் அனைவர் எல்லார் மீதும் என்ன இருக்குதுங்க? விழுந்த கடமையாயிருக்கிறது. நம் அனைவர் மீதும் விழுந்த கடமை. இந்த கடமையை நிறைவேற்றுவது நம்முடைய செயலாக இருக்கிறது. நம் அனைவருமாக நியாய தீர்ப்பு நாளிலே நாம் ஆண்டவருக்காக கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து கடவுள் கேட்கிறார், யார் என்னுடைய பணிக்காக போவார்? யார் இருக்கிறார்? யார் இருக்கிறார்? இன்றைக்கு எத்தனை பேர் நம் ஆண்டவருடைய பணியை செய்து வருகிறோம்? அதற்கு அவசியமானது, அடிப்படையானது நம்முடைய வாழ்க்கை சாட்சி அவசியமாயிருக்கிறது. வாழ்க்கை சாட்சி இல்லை என்றால் கட்டாயம் இந்த பணியை செய்யவே முடியாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், போய் ஒரு இடத்துல ஐயா கடவுள் அன்புள்ளவராகவே இருக்கிறார், அந்த அன்பு தான் நம்மை ரட்சிக்க வைத்திருக்கிறது, அந்த அன்பு தான் நம்மை வழி நடத்துகிறது, கடவுள் அன்பாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம போய் சொல்றோம். இயேசு அன்பாக இருக்கிறார். இயேசுவினுடைய அன்பு அளவு கடந்தது, மிகப்பெரியது, ஆழம் உயரம் மிகப்பெரியது. வாசிக்க கேட்டதான நற்செய்தி பகுதியில் சொல்லப்பட்டபடியாக அவருடைய அன்பு அளவு கடந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா நாம முதல்ல எப்படி இருக்கணும்? அவங்களிடத்துல கடூரமாக கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அந்த வார்த்தையை சொல்லணுமா? நம்ம எப்படி இருக்கணும்? இயேசு அன்பாக இருக்கிறார் என்று சொல்கிற நாம் முதலில் நாம் அன்பை உடையவர்களாக இருக்க வேண்டும். முதலில் நாம் அவர்களுக்கு அன்பை போதிக்க வேண்டும், அன்பை நாம் காட்ட வேண்டும், நம்முடைய வாழ்க்கை நடைமுறையிலே காட்ட வேண்டும். அருட்பணி செய்கின்றதான, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கின்றதான, அவர்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்திற்கென்று அழைத்து வருகின்றதான நாம்
மன்னிப்பை சொல்கிறோம். இயேசு நம் அனைவரையும் மன்னித்துட்டார். உங்களுடைய வாழ்க்கை பாவங்கள் எல்லாம் மன்னித்தாயிற்று, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மன்னிப்பை சொல்றோம். அதற்கு முன்பாக நாம் முதலில் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் மன்னிப்பு இல்லாமல் மற்றவர்களை மன்னிப்பை போதிக்க முடியாது. முதலாவது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த சகோதரர், சொந்த சகோதரி, சொந்த கணவன், சொந்த மனைவி, சொந்த பிள்ளை, சொந்தக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர் அல்லது தெருவில் நடமாடுகிறவர்கள், அவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். வாழ்க்கை சாட்சி இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தையை பிரதிபலிக்க முடியாது, வார்த்தையை போதிக்க முடியாது. வாழ்க்கை சாட்சி அவசியமாயிருக்கிறது. முதலாம் வேத பாடமாக ஏசாயா தீர்க்கதரிசி நூல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். உண்மையுள்ள சாட்சிக்காரனாகிய நம்முடைய ஒரு நிமிஷமா உண்மையுள்ள சாட்சிக்காரனாகிய கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த இடத்துல 2 நபர்களை பற்றி சொல்ல வரும். நாம் நம்ம ஆண்டவருடைய அருட்பணியை செய்ய வேண்டும் என்றால் உண்மையுள்ள சாட்சியாக நாம் இருக்க வேண்டும். உண்மையுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சாட்சி பிரதிபலிப்பு அனைவரையும் ஒன்றிணைக்க கூடியதாக இருக்க வேண்டும். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை பிரதிபலிப்பு நம்மிடத்திலே வர வேண்டும். அது இந்த அருட்பணிக்கான முதலாவது தலையாய கடமையாயிருக்கிறது. தொடர்ந்து வாசிக்க கேட்டதான நிருப பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடங்கி 18ஆம் வசனம் முடியும். இந்த அப்போஸ்தலர் ஞாயிறு பள்ளிக்கு போகிற அனைவருக்கும் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் கட்டாயம் தெரிந்திருக்க கூடியது. அந்த பகுதி சவுல் என்கிறவர் பவுலாக மாற்றப்படுகிறார், ஆண்டவரால் தொடப்படுகிறார். யார் ஆண்டவரை விரோதித்து ஆண்டவருடைய நாமத்தை பிரசங்கிக்கிறவர்களை கொலை செய்து சிறைச்சாலையில் அடைத்து துன்புறுத்தி அப்படிப்பட்டதான செயல்களை செய்து வந்ததான இந்த சவுல் என்கிறவர் ஆண்டவராலே தொடப்படும் பொழுது, தமஸ்கு பகுதியிலே தொடப்படும் பொழுது அவர் என்னவாக மாற்றப்படுகிறார்? பவுலாக மாற்றப்படுகிறார். இப்போ அப்படிப்பட்டதான அந்த வேளையில தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருக்கிறார். அனனியா சீஷன் இருக்கிறார். அவர் கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி அனனியாவே என்றார். உடனே அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்கிறார். முதல்ல இந்த சீசனுக்குரிய ஒரு அடித்தளமானது என்னன்னா, முதல்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், ஆண்டவருடைய வார்த்தை இதுவென்று உணர்ந்து கொள்ளுதல். இது ஆண்டவருடைய வார்த்தை தான், இது மனுஷனுடைய வார்த்தை, இது வேறொருவர் கூறுகிற வார்த்தை என்பதை முதலாவது யார் அறிந்து கொள்கிறார்களோ, பல பேர் பேசலாம், ஆனால் இது யாருடைய வார்த்தை என்பதை அறிந்து கொள்வது யாருன்னா முதலாவது ஆண்டவருடைய சீடர். இதான் அனனியா முதல்ல அறிந்து கொண்டார். சொல்றார், உடனே இதோ அடியேன் என்கிறார். அப்போ உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஒருவனை தேடு, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். ஆண்டவருடைய சாட்சி எப்படி இருக்குது பாருங்க.
முதல்ல நம்ம வாழ்க்கை சாட்சி இருக்கணும். இரண்டாவது, ஆண்டவர் நம்மை பற்றி சாட்சி சொல்ல வேண்டும். எப்படி சொல்றாருங்க? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். நம்மை சந்திக்கிற வருகிறவர்களை முதலாவது நாம் எதிர்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலை செய்தாலும் ஜெபத்தினாலே தொடங்கி ஜெபத்தினாலே முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். செயலை செய்யும் பொழுது அநேகர் ஜெபத்தோடு ஆரம்பிப்பார்கள். சில பேர் ஜெபத்தினால முடிக்க மாட்டாங்க. ஏன்னா கிடைச்சது, கேட்டது கிடைத்தாயிற்று, இனி கேட்க தேவையில்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தரை நாமத்தை ஸ்தோத்திரத்தினாலே பலிகளை செலுத்தும் பொழுது, நன்றி கூறும் பொழுது அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். நான் கேட்டுக்கொண்டதை ஆண்டவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே செய்தார், அதற்கு ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். பவுலை குறித்ததான சாட்சியை ஆண்டவர் சொல்றாரு. முதல்ல அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். தொடர்ந்து பாத்தீங்கன்னா 13ஆம் வசனத்தை படியுங்கள். ஆமா, இப்ப ஆண்டவருடைய வார்த்தை என்று கேட்டவுடனே அந்த வார்த்தைக்கு அடியேன் என்று சொன்னதான அந்த அனனியா என்கின்றதான ஆண்டவருடைய சீடர் தற்பொழுது சொல்றாரு, இவர் துன்பப்படுத்துகிறவர், வேதனைப்படுத்துகிறவர், உம்முடைய நாமத்தை அறிக்கையிடுகிறதான உம்முடைய சீடர்களை சிறைச்சாலையில் அழைப்பதும் கொள்ளுகிற இந்த செயலை செய்து வருகிறாரே, இவரிடத்தில் நான் ஏன் செல்ல வேண்டும்? கேள்வி வருது. அதற்கு மறுமொழியாக ஆண்டவர் குறிப்பிடுகிறார். தொடர்ந்து வாசிங்க. நீ போ, நான் சொல்றேன், நீ போ, ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம், ஒரு பாத்திரமாக இருக்கிறார், ஒரு மனிதனாக இருக்கிறார். நீ போய் அவனுக்கு நான் செய்ய சொன்னதை நீ செய் என்று குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, முதலாவது நம்முடைய சாட்சி அருட்பணி ஆற்றுவதற்கு நம்முடைய வாழ்க்கை சாட்சி அவசியமாயிருக்கிறது. இரண்டாவதாக ஆண்டவரின் சாட்சி அவசியமாயிருக்கிறது. சவுலாக இருந்த மட்டும் ஆண்டவர் சாட்சி சொல்லல. ஆனால் எப்பொழுது அவர் பவுலாக மாற்றப்படுகிறாரோ அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார், அவர் என்னுடைய பாத்திரம், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். நம்ம எல்லாரும் யாருங்க? நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் முன்வர வேண்டும். அதற்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்படைப்பாக இருக்க வேண்டும். அதற்கென்று நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். தெரிந்தெடுத்தல் என்பது ஏதோ ஒரு கூட்ட ஜனங்கள் தான் தெரிந்தெடுத்திருக்கிறாங்க என்பது அல்ல. யாரெல்லாம் முன்னுக்கு வர்றாங்களோ, யாரெல்லாம் விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்தெடுப்பார். விசுவாசித்தால் என்ன ஆகுங்க?
விசுவாசித்தால் என்ன ஆங்க? நீதிமான் பிழைப்பான். அவ்வளவுதான் சொல்லுது. அந்த நீதிமான் எப்படி அந்த என்கிறதான வார்த்தை ஆபிரகாமுக்கும் வருகிறது, அது எப்படி ஆண்டவருடைய வார்த்தையாக சொல்லப்படுகிறது என்றால் அது விசுவாசத்தினால் வருகிறது. அது விசுவாசத்தினால் வருகிறது. அது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே அவற்றை செய்வார் என்கின்றதான நம்பிக்கையின் அடிப்படையிலே வருகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பணிக்கென்று வருகிற அனைவருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சவுலை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், அவருடைய பாத்திரமாக தேர்ந்தெடுத்தார். அவருடைய பாத்திரமாக தேர்ந்தெடுத்து உலகெங்கிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு சீடனாக தேர்ந்தெடுத்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து, எவைகளுக்கு பின்பு என்றால் 60ஆம் வசனத்தை படியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு வர வேண்டும், நான் அறிவிக்க வேண்டும் என்கின்றதான விருப்பம் உடையதாக ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்திலே வந்து சொல்றாரு. ஆனா அவருக்கு என்ன தடையா இருக்குன்னா, வீட்டில் உள்ள காரியங்கள் அவருக்கு தடையா இருக்குது. அப்போ சொல்றாரு, நான் போயிட்டு என்ன பண்றேன்னா, 59ஆம் வசனத்திலே ஒருத்தர் சொல்றாரு, என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அப்போ இன்னொருத்தர் மறுபடியும் எனக்கு சொல்றாரு, நான் போறேன் ஆண்டவரே, நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்பி கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். அதாவது வீட்டில் இருக்கிற அடக்கம் பண்ண வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. இதற்கு உதாரணமாக நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வசனங்களை எப்படி குறிப்பிட வேண்டும் என்றால், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு, பணியை செய்வதற்கு, அருட்பணி ஆற்றுவதற்கு நமக்கு உறவு நிலைகள் தடையாக இருக்கக்கூடாது. என்னவரே, நான் போய் அதை பார்த்துட்டு வந்துடுறேன் ஆண்டவரே, என்னுடைய வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் ஆண்டவரே, தடையாக இருக்கக்கூடாது. அது ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு நற்காரியங்களாக இருக்கிறது. தொடர்ந்து 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். இரண்டு பேராக 70 பேரை தேர்ந்தெடுத்து பிரித்து அனுப்புகிறார். எதற்காக? ஆண்டவருடைய அருட்பணிகளை, அருட்தொண்டுகளை மக்களிடத்திலே விளங்க வேண்டும் என்பதற்காக, அறிவிப்பதற்காக அனுப்புகின்றார். அப்பதான் சொல்றாருங்க, ஆண்டவருடைய வாஞ்சை, தாகம் என்ன சொல்லுதுங்க? என்ன சொல்லுதுங்க? என்ன சொல்லுது? 2வது வசனத்துல, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? அனுப்பப்படுகிற ஜனங்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அறுப்பு மிகுதி, நிறைய அறுவடை நிறைய இருக்குது தோட்டத்தில். ஆனால் எத்தனை பேர்கள் இருக்கிறாங்க? கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய அருட்பணி,
இன்றைக்கு மழை ஜனங்களுக்கு நாம் அறிவிப்பதற்காக மிஷனரிமார்களை அனுப்புகின்றோம். நம்முடைய பிள்ளைகளை ஊக்குவிக்கின்றோம். அதற்கென்று முன் வருகிறார்கள். ஆனா இங்க இருக்கிற நம்மை சுற்றி வாழ்கிற நம்மிடத்தில் இருக்கிறதான இந்த ஜனங்களுக்கெல்லாம் அறிவிக்கிறதற்கு யார் போவா? ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், யார் போவா? யார் இருக்கிறா? அவருடைய தாகம், அவருடைய மனவேதனை, பாரம் கேட்கிறாரு. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் காத்திருக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், அதற்கென்று நாம் வேதனைப்படுகிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து இந்த காரியங்களை பெற வேண்டும் முடியுமா? ஆனால் ஆண்டவருடைய பணி ஒன்று காத்திருக்கிறதே, அதை யார் செய்வா என்ற நினைவு நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்மை சுற்றியுள்ள ஜனங்கள் எத்தனையோ பேர் ஆண்டவருடைய சுவிசேஷம் தெரிய முடியாதபடி இன்றளவும் இருக்கிறார்களே. அவர்களுக்கு யார் அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது? நாம் செய்யும் பணித்தலங்களிலே ஆண்டவருடைய வார்த்தை அறிய முடியாதபடி இருக்கிறார்களே, அவர்களுக்கு யார் அறிவிப்பது? Who proclaim the gospel? நம் அனைவர் மீதும் விழுந்த கடமை. உங்களையும் என்னையும் பார்த்து, என்னையும் மாத்திரம் பார்த்தல, உங்களை மாத்திரம் பார்த்தரல, நம் அனைவரையும் பார்த்து தான் சொல்றாரு, நீங்கள் போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஞானஸ்தானம் கொடுங்கள். இந்த வேதத்தை வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த வேதத்தில் கையில தூக்கி யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ எல்லாருக்கும் தலை மீது விழுந்த கடமையாய் இருக்கிறது. அறியப்படாத ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். எங்கோ அனுப்பி அந்த மனை ஜனங்களை நாம் ஆண்டவருடைய சீடராக மாற்ற வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம். அதற்கென்று நம்முடைய பொருளாதாரத்தை மிஷனரிமார்களுக்கு கொடுக்கிறோம். நம்மை சுற்றி உள்ள நம்முடைய பணித்தலங்களிலே இல்லத்தரசிகளாக இருக்கிறோம். நம்மை இல்லத்தை சுற்றிலும் அறியப்படாத ஜனங்கள், அவர்களுக்கு யார் சுவிசேஷம் அறிவிப்பது? ஆண்டவருடைய பணியை யார் நிறைவேற்றுவது? இது நம் அனைவர் மீதும் விழுந்த கடமையாயிருக்கிறது. அப்படிப்பட்டதான அந்த ஊழியத்திலே முதலாவது நம்முடைய வாழ்க்கை சாட்சி வேண்டும். அன்பை, மன்னிப்பை போதிக்கிறதான நாம் முதலாவது நாம் அன்புள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்ம இதெல்லாம் இல்லைன்னா நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, என்னையா உங்கள்கிட்டயே மன்னிப்பில்லை, உங்கள்கிட்டயே அன்பில்லை, நீ எப்படி இது பண்ண முடியும்? ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறதான நாம் முதலாவது நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய வாயினாலே நம்மை சாட்சி சொல்ல வைக்க வேண்டும். சவுலாக இருந்த மட்டும் ஆண்டவர் சாட்சி சொல்ல, ஆனால் சவுலை ஆண்டவர் தொட்ட பொழுது பவுலை சொல்றாரு, அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? இந்த வார்த்தை சொல்லும் அளவுக்கு நாம் தகுதியுள்ள வாழ்க்கை நடக்கிறோமா? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கை சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வாழ்க்கையை மாற்ற வேண்டும். ஆண்டவர் பாரம் கொண்டவராக இருக்கிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அதனால்தான் இந்த பக்தன் பாடுறாருங்க. இன்னும் பாட போற பாடல் காணிக்கை பாடல் 224வது கிறிஸ்துவ கீர்த்தனை பாடல். முதல் சரணத்தை பாடுங்க.
வண்ண கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகொள்ளிக்குள் விழுந்தனரே தாசரே ஏத்தரணியான்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்க வேண்டும். இயேசுவுக்காக நாம் இந்த உலகை சொந்தமாக்க வேண்டும். இந்த உலகம் இயேசுவுக்குரியது, இந்த இந்திய தேசம் இயேசுவுக்குரியது, இந்த சத்தியமங்கலம் இயேசுவுக்குரியது, இது இயேசுவுக்குரியது என்றுதான ஒரு அடிப்படையிலே ஆண்டவருடைய வார்த்தை உலகமெங்கும் பிரஸ்தாபப்படுத்துவதற்கு நாம் முற்பட வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மக்கள் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை அறிய முடியாதபடி கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றுதானே இந்த வார்த்தையை அறியாத இந்த ஜனங்கள். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? பாரத்தை எல்லாவற்றையும் இறக்கிவிட்டு நிம்மதியா வந்து ஆண்டவரிடத்திலே துதியோடும் ஸ்தோத்திரங்களோடும் இருக்கிறோமே. எத்தனை ஜனங்கள் அறியாதவர்களாக, துக்கித்தவர்களாக, மடமையர்களாக, அறியப்படாதவர்களாக அடைந்து கொண்டிருக்கிறார்களே. அவர்களுக்கெல்லாம் யார் என்னுடைய பணியை செய்வார்? ஏசாயா தீர்க்கதரிசியை கேட்டதான ஆண்டவராகிய கடவுள் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், யார் என்னுடைய பணிக்காக போவார்? யார் என்னுடைய பணியை நிறைவேற்றுவார்? அறியப்படாத ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அவர்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை நாம் இருக்கும் இடத்திலே, நாம் பணி செய்யும் ஸ்தலங்களிலே, நாம் இல்லத்துக்கு சுற்றிலும் இருக்கிறதான இடத்திலே, நம்முடைய வியாபார ஸ்தலத்திலே, நம்மை வியாபார ஸ்தலத்தை தேடி வருகிறதான ஜனங்களுக்கு யார் சுவிசேஷத்தை அறிவிப்பது? பாரம் வேண்டும், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு. பாரம் வேண்டும், தாகம் வேண்டும். சிலுவையில தொங்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, தாகமாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிறேன், உலகை பார்த்து தாகத்தோடு இருக்கிறேன். இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் மனம் திரும்பப்படாதா? இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் யார் சுவிசேஷத்தை அறிவிப்பது? தாகம், ஆண்டவருக்குரிய தாகம். இந்த தாகத்தை தண்ணீரால நாம் கொடுத்து நிறைவேற்ற முடியாது. நம்முடைய வாழ்க்கை சாட்சி, நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை குறித்ததான சுவிசேஷத்தை பிரதிபலித்த அறிவித்த இவற்றின் வழியாக தான் நாம் நிறைவேற்ற முடியும். இந்த பாடலினுடைய கடைசி கவி அது சொல்லுங்க. பாடுங்க. தப்பி நடப்போரை சாத்திய வழிக்குள் வாழ்ந்திட சேர்ந்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம், நாம் முயன்றிடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். ஊக்கமாக நாம் ஜெபிக்கிறவர்களாக முதல் இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். பவுலை அனனியா சந்திக்க சொல்ல பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும், முயல வேண்டும், உழைக்க வேண்டும். இவை எல்லாம் இருக்கும் பொழுது ஏதோ பரீட்சை எழுதி வெற்றி பெறதில்லை, தொழிலை செஞ்சு வெற்றி பெறதில்லை. அந்த வெற்றி உங்களுக்குரியது. ஆண்டவருடைய தாகம் அதில் இல்ல. ஆண்டவருடைய தாகம் பணக்காரனா இருக்கணுங்கிறதல்ல. ஆண்டவர் உலக எல்லாரையும் நேசிக்கிறார், உலகையே நேசிக்கிறார். அவர் ஒரு கூட்ட ஜனங்களை நேசிப்பவர் அல்ல, ஒரு கூட்ட மக்களை நேசிப்பவர் அல்ல, எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாரையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு,
எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிச்சாச்சுன்னா நாம் வெற்றி பெற்றுடுவோம். இயேசு ராஜாவுக்கு ஜெய் என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வெற்றி என்கின்றதான அந்த வார்த்தை நமக்கு உரியதாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நன்னாளிலுமாக மிஷன் சண்டே என்கின்றதான இந்த ஞாயிறை தென்னிந்திய திருச்சபை அனுசரிக்க நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. மிஷன் என்பது அறிவிக்கப்பட்டு வருகிறது வட இந்தியாவில் அநேக இடங்களில். அதற்காக நாமும் பொருளாதாரத்தை கொடுக்கிறோம். வரும் நாட்களிலே நம்முடைய திருச்சபையிலிருந்து என்னுடைய காலகட்டங்களில் அநேக மிஷனரிகளை தாங்குவதற்கும் நாம் செய்வோம். ஆனால் நாம் இருக்கும் ஸ்தலத்திலே, நாம் இருக்கும் இடத்திலே இந்த பணியை மேற்கொள்வது யார்? யார்? நம் மீது விழுந்த கடமை, நம் மீது விழுந்த கடமை. இந்த பணியை நிறைவேற்றுவோமா? பேருந்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களிடத்திலே அந்த சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். வாகனத்திலே செல்லும் பொழுது அவர்களிடத்திலே அறிவிக்க வேண்டும். முதலாவது அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கை சாட்சியுடையவர்களாக இருக்க வேண்டும். நம்மை குறித்துதான சாட்சியை கடவுள் நம்மிடத்தில் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கட்டாயம் இந்த சுவிசேஷம் உலகமெங்கிலும் பிரஸ்தாபப்படுத்தப்படும். கடவுள் தாமே நம்மையும் இந்த திருவசனங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.